நான் டிசைனரா பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கேன் அண்ட் ஹீ இஸ் மை மாடல். ஸோ நாம இதுல என்ன கான்செப்டை யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா நெசவாளர்களை ரெப்ரசன்ட் பண்ணியிருக்கோம். ஸோ நெசவாளர்கள் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க, ஸோ அவங்களோட ஒரு ஒரு ப்ராடக்ட் வந்துட்டு நம்ம கைக்கு எப்படி வராது, அதை நம்ம எப்படி யூட்டிலைஸ் பண்ணிக்கிறோம் அப்படிங்கிறத வந்து ரெப்ரசென்ட் பண்றதுக்காக தான் வந்துட்டு இந்த கவர்மெண்ட்டை வந்து ரீக்ரியேட் பண்ணியிருக்கோம், ரீயூஸ் பண்ணியிருக்கோம். இந்த கவர்மெண்ட்டை நம்ம எதுல பண்ணியிருக்கோம் அப்படின்னா வந்து ரேஷன் சாரி அண்ட் டேஸ் வந்து டிஎன் கவர்மெண்ட் வந்து பொங்கல் கிஃப்ட் பண்றாங்க, பர்சன் வந்து அதை யூஸ் பண்றது இல்லை. ஸோ நாம அதை வந்துட்டு ரெப்ரசன்ட் பண்ணி பண்ணியிருக்கோம். ஒரு விஷயத்த நம்ம கிஃப்டை வந்துட்டு வேஸ்ட் அப்படின்னு நம்ம நினைக்க கூடாது. அதை நாம எப்படி நம்மளோட கலைவனத்தை காட்டி அதை வந்து கிரியேட் பண்றோமோ அது நல்லபடியா வரும். ஸோ இந்த கவர்மெண்ட் ஃபுல்லுமே வந்துட்டு ரேஷன் சாரி அண்ட் தோத்தியை வச்சுதான் நம்ம வந்து டிசைன் பண்ணியிருக்கோம். ஸோ ஒவ்வொரு ஆடைக்கு பின்னாடியும் ஒவ்வொரு நெசவாளர்களோட வியர்வை எல்லாமே இருக்கு. ஸோ நாம வந்துட்டு யூஸ் பண்றதுனாலதான் அவங்களோட வாழ்வாதாரம் வந்து மேல வரும். ஸோ தொடர்ந்து நம்ம வந்துட்டு சேலையும் வேட்டியும் நேசிப்போம், நெசவாளர்களையும் நேசிப்போம்ட்டு சொல்றேன். தேங்க்ஸ் ஃபார் கிவிங் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. தேங்க்யூ ஸோ மச்.